சாப்பாட்டு அரிசியில் சுவையான தேங்காய் பால் சாதமும் சூப்பரான ஒரு வெஜிடபிள் குருமாவும் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஆல்ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு தெரியும், ஆனால் அது உங்கள் ஸ்டைலில் செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வெஜிடபிள் குருமா. 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்து நல்லா தக்காளியை வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காரத்துக்கு தேவையான தனி மிளகாய்த்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்ச எல்லா காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்து காயை நல்லா வேக விட்டுடலாம். சுடு தண்ணியாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. தக்காளி வதக்கும் போது பாதி உப்பு போட்டோம். இப்போ செக் பண்ணிவிட்டு மீதி உப்பும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. இப்போ இந்த குருமாவுக்கு ஒரு பவுடர் நுணுக்கிக்கலாம். 4 பாதாம், 4 முந்திரி, 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, ஜீரகம். இதை பவுடர் பண்ணி இந்த குருமாவில் சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் சேர்க்கும் போது குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குருமாவும் கொஞ்சம் திக்னஸும் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடைசியாக ஒரு 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்தோன்னே குருமா ரெடி. அவ்வளோதான். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அதோட 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு தேவையில்ல. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நான் 3 கிளாஸ் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இந்த 3 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தேங்காய் பாலும் 3 கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. தேவையான அளவு உப்பு, அரிசியும் சேர்த்து மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில். இந்த சாதத்துக்கு புதினா, கொத்தமல்லி, தக்காளி சேர்த்தும் செய்யலாம். அந்த ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். இது நெய் தேங்காய் பால் ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணி நல்லா வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் மேலே நெய் சேர்த்து தம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் சிம்மில் இருக்கட்டும். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். தேங்காய் பால் சாதம் ரெடி. வெஜிடபிள் குருமாவும் ரெடி. ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.